அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். யார் அப்படின்னு சொன்னால் முனாஃபிக்குகளின் தலைவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த பொழுது நிறைய முனாஃபிக்குகள் இருந்தார்கள். வெளிப்படையில் அவர்கள் தொழக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் குஃப்ரை வச்சுருப்பாங்க. உள்ளத்தில் நிராகரிப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள். வெளிப்படையில் மூமின்களாகவும் உள்ளுக்குள் அவர்கள் காஃபிர்களாகவும் இருப்பார்கள். இப்படி நிறைய முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அதில் அந்த முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். இஸ்லாமியர்களை போன்று இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். காஃபிர்களோடு இணக்கமாக இருந்து கொண்டு அங்கிருந்து என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. உஹது போர்க்களத்தில் இஸ்லாத்திற்கு பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டதற்கு இவனும் ஒரு காரணம். நிறைய பேரை பேசி அங்கேருந்து திருப்பி கூட்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இருந்தான். ஆனால் அவன் மரணித்த அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சட்டையை கலட்டி அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுக்கு அவனுடைய ஜனாசாவில் அணிவித்து விட்டாங்க. இது சஹாபாக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது, ஆச்சரியத்தை தந்தது. இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு ஆள் நமக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்த ஒரு மனிதன், அவனுடைய ஜனாசாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய மரியாதையை செலுத்துகிறாங்களே அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதில்லை. ஒரு சில ஆட்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதில் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுடைய ஜனாசாவுக்கு அப்படி ஒரு மரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. என்ன காரணம் என்று சஹாபாக்கள் எல்லாம் யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் இவனுடைய விஷயத்தில் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், அவன் எனக்கு ஒரு உபகாரம் செய்திருந்தான். அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு தான் இப்படி நான் நடந்து கொண்டேன் என்றார்கள். பத்ர் போர்க்களத்தின் போது எதிரிகளில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பத்ர் போர்க்களம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் எதிரிகள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, நிறைய பேர் கைதியாகவும் பிடிக்கப்பட்டார்கள். அப்படி கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இருந்தாங்க. கைதிகளை பிடித்து அங்கே ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைதிகள்லாம் கடுமையான குளிர். அப்பாஸ் அவர்களுடைய மேனியில் எந்த ஒரு துணியும் இல்லை, சட்டையும் இல்லை. அவர்கள் குளிரால் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் பத்ரினுடைய கைதிகளில் ஒருவராக இருந்தார்கள் அப்பாஸ் அவர்கள். மேனியில் துணி இல்லாமல் அவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. என்னதான் எதிரியாக இருந்தாலும் தகப்பனாரோடு உடன் பிறந்த சகோதரர் அல்லவா, பெருமானாருக்கு சின்ன ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அப்போ எங்கேயாவது அவருடைய மேனியில் அந்த குளிரை கட்டுப்படுத்துவதற்கு யார்கிட்டையாவது சட்டை இருக்காதா அப்படின்ட்டு அவங்க யோசித்த பொழுது தான் அங்கே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவன் தன்னுடைய சட்டையை கொடுத்தான். யாருக்கு? அப்பாஸ் அவர்களுக்கு கொடுத்து அதை அணிவித்து விடுவதற்காக கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைக்கு என்னுடைய சிறிய தகப்பனார் குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தன்னுடைய சட்டையை கலட்டி இவன் கொடுத்த காரணத்தினால் அதற்கு பிரதி உபகாரம் செய்வதற்காக நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்கள் மீது, தன்னுடைய சொந்த பந்தங்கள் மீது, உறவினர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறை, அவர்களுக்கு இருந்த கவலை, அவர்கள் சிரமப்படுகின்ற பொழுது இவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த
சங்கடங்கள், இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உறவினர்கள் மீது அக்கறை வேண்டும், உறவினர்கள் மீது கவனம் வேண்டும், உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் சிரமப்படுகின்ற பொழுது நமக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. எத்தனையோ உறவினர்களில் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க, கண்ணீர் வடித்தாங்க. இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. பல நாட்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உறவினர்கள் கஷ்டப்படும் பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும், கவலைப்படணும், அவங்களுக்காக துவா செய்யணும். சொந்த பந்தங்களை யாராவது தொழாமல் இருக்கிறாங்க, ஈமான் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈமானுக்கு வருவதற்கும் அவர்கள் தொழுகையாளிகளாக மாறுவதற்கும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும், கவனத்தை அவர்கள் மீது நாம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறவினர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவங்க கஷ்டப்படும் பொழுது பணம் காசுகளை கொடுத்து நாம் உதவி செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்தா பி நஃப்ஸிக ஃபதஸத்தக் அலைஹா. முதல்ல ஒரு மனிதர் தனக்காக செலவு செய்யணும். தனக்காக செலவு செய்தது போக மிச்சமாச்சு அப்படின்னா ஃபலி அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்தாருக்காக நீ செலவு செய். ஃபைன் ஃபதுல அன் அஹ்லிக்க ஷைஉன் ஃபலீதி கராபதிக், உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்தது போக மிச்சம் இருந்துச்சுன்னா உன்னுடைய உறவினர்களுக்காக நீ செலவு செய். அது போக மிச்சம் இருந்துச்சுன்னா மற்ற காரியங்களுக்காக செலவு செய் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்காக செலவு செய் அப்படின்னு சொன்னாங்க. உறவினர்கள் சிரமப்படும் பொழுது, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப தள்ளாடுறாங்க, கடன் வாங்கி ரொம்ப கடன் சுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மால் கொடுக்க முடியும்னா கொடுத்து என்ன செய்யணும், உதவணும். அதற்கு 2 மடங்கு நன்மைகள் நமக்கு தரப்படும். ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் ஒரு நன்மை, அதே அந்த ஏழைகள் சொந்த பந்தங்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு செலவு செய்கிற பொழுது டபுள் மடங்கு நன்மை கிடைக்கும். சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும், உறவினர்களை ஆதரித்து வாழ்ந்த நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைத்துவிடும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு அப்படிங்கிற வசனம் குர்ஆனில் இறக்கப்பட்டது. உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்விற்காக நீங்கள் கொடுக்கணும், அதுதான் அதிக நன்மையை பெற்று தரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்கிட்ட பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது, அதுதான் எனக்கு பிடித்தமான ஒரு சொத்து. அல்லாஹு தஆலா ஒரு மனிதர் தனக்கு பிடித்தமானதை அவனுடைய பாதையில் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். எனக்கு பிடித்தமானது இதுதான், இதை நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இதை நல்ல காரியங்களுக்கு செலவச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த தோட்டத்தை கொடுத்தார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸாலிக மாலுன் ராபிஹ், ரொம்ப லாபத்தை தரக்கூடிய ஒரு சொத்து இது, உனக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திற்கு காரணமாக இருக்கும், ஒன்று லாபத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அல்லாஹ்விற்காக நீ கொடுத்த இந்த சொத்தை, இந்த தோட்டத்தை உன்னுடைய உறவினர்களில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீ கொடுத்துரு. உன்னுடைய உறவினர்களில் யார் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்களோ, ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீ கொடு, அது 2 நன்மையை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை தன்னுடைய சொந்த பந்தங்களில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு அதை பங்கீடு செய்து கொடுத்தார்கள். குறிப்பாக தன்னுடைய தகப்பனாரோடு உடன் பிறந்த தன்னுடைய சச்சாமார்களுக்கு அதை கொடுத்தார்கள் என்றெல்லாம், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க என்றெல்லாம் வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். அவர்களும் அப்படி நடந்து கொண்டார்கள். அவர்களிடமிருந்து நாம் இந்த ஒரு அழகிய நடைமுறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும், அவர்கள் வாழ்க்கையில் வழிகாட்டிய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் எடுத்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.